نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இதேபோல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், மேலும் அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சில கடமைகளை ஆக்கியிருக்கின்றான். நாம் அறிந்திருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதேபோல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய முறையில் நாம் பார்க்கும்போது, அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும்போது சிந்திப்பது என்பது ஒரு முஃமினின் மீது கட்டாய கடமை. அல்லாஹு தஆலா சொல்கின்ற ஒரு சில வசனங்களை நாம் கவனிக்கும்போது சிந்திப்பது என்பது, சிந்தனை செய்வது என்பது, அது என்னென்ன விஷயங்கள் என்பது பார்க்கலாம். சிந்தனை செய்வது என்பது ஒரு முஃமினினுடைய கட்டாய கடமை. அதுக்கு அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வசனங்கள் அல்லாஹு தஆலா அப்படித்தான் பேசுகின்றான். அல்லாஹு தஆலா சிந்திக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா அப்படித்தான் பேசுகின்றான். என்னென்ன விஷயங்களை சிந்திப்பது என்றால், உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் சிந்தித்து பார்ப்பது என்பது ஒரு முஃமினின் மீது கடமை. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் எப்படி இருக்கிறது, அல்லாஹு தஆலா அவனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நாளை மறுமையில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் சிந்திப்பது. அதை தாண்டி அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் வசனங்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனத்திலும் நாம் கேட்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு வசனங்களையும் நாம் ஏகப்பட்ட வசனங்கள் நாம் கேட்கிறோம், அன்றாட தினமும் நாம் கேட்கிறோம், இந்த மாதிரி உரைகளில் கேட்கிறோம், எல்லா இடங்களிலும் நாம் கேட்கிறோம். இந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற விஷயம் என்ன, செய்தி என்ன என்பதை பற்றி சிந்திப்பது, இதை அல்லாஹு தஆலா கடமையாகவே நமக்கு ஆக்கியிருக்கின்றான். அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது
இந்த சிந்தனை என்பது எதற்காக இது கடமை என்கின்ற அளவிற்கு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, கடமை இதை சிந்திப்பது, இந்த மாதிரி விஷயங்களை சிந்திப்பது என்பது ஒரு முஃமினின் மீது கடமை என்கின்ற அளவிற்கு இருக்குது என்று சொல்வதற்கான காரணம், நம்முடைய ஈமானை சரிபடுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய மறுமை நம்பிக்கையை சரிபடுத்திக் கொள்வதற்கு இந்த சிந்தனை தான் நமக்கு வழிவகுக்கும். இந்த சிந்தனை தான் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் அடிப்படையாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்திப்பது பற்றி அல்லாஹு தாலா சுமார் 19 இடங்களில் இந்த சிந்திப்பதை பற்றி மட்டும் அல்லாஹு தாலா பேசுகின்றான். சிந்திக்க வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது பற்றி மட்டும் அல்லாஹு தாலா 19 இடங்களில் பேசுகின்றான். சுமார் அதில் 7 இடங்களில் லி கௌமி யத்தஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது, யோசித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில், இந்த வசனங்களில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா 7 இடங்களில் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா யோசித்து பார்க்கக்கூடிய, சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அல் ஹசன் இப்னு ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் தாபி அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, மூவர் அல்ல, பல சஹாபாக்களிடத்தில் நான் இந்த வார்த்தையை கேட்டிருக்கின்றேன். எப்படி? ஒருத்தர் இல்லை, கைர வாஹிதி வலா இஸ்னைன் வலா சலாசா, ஒருவரோ இருவரோ 2 பேரோ அல்ல, பல சஹாபாக்களிடத்தில் நான் சந்தித்த, அவர் ஒரு தாபியை சொல்கிறாங்க, நான் சந்தித்த பல சஹாபாக்களிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். என்னென்னா, இன்ன தியா அல் ஈமானி அத்தஃபக்குர், நிச்சயமாக ஈமானுடைய ஒளி என்பது சிந்தித்து பார்ப்பது. நிச்சயமாக ஈமானுடைய அந்த வெளிச்சம், ஈமானுடைய ஒளி என்பது சிந்தனை. எப்படி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நாம் யோசிக்கிறோமோ, மறுமை சம்பந்தமாக குர்ஆனுடைய விஷயங்களில் எந்த அளவிற்கு அதை நாம் எடுத்து சிந்தித்து பார்க்கிறோமோ அது ஈமானுடைய ஒளி என்று பல சஹாபாக்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்று அந்த தாபியை சொல்வதை நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம். நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கேட்குறேன், எவ்வளவோ உரைகளில் நான் அமர்ந்திருக்கேன், எத்தனையோ ஜுமாக்களை நான் போய் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்கேன், இன்னும் பயான் நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கேன், உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரவில்லையே ஏன்? நான் எவ்வளோ விஷயங்கள், உருக்கமான செய்திகள் எல்லாம் கேட்டிருக்கேன், மறுமை சம்பந்தமாக அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது, அது உள்ளத்துக்கு தோணுது, ஒரு கவலை ஏற்படுது. சரிதானே, இப்படி ஒரு நிலைமை இருக்குதானே, எனக்கு நான் அந்த நிலைமையை நான் அடைய போகிறேன் தானே, இப்படி இருந்து என்னிடத்தில் இன்னும் அமல்கள் சரியில்லையே, அப்படி இருந்து என்னிடத்தில் என்ன பாவங்கள் இருக்குதே அப்படின்னு அதை கேட்கும்போது ஒரு சிந்தனை வருது. அந்த செய்திகளை அவங்க சொல்லும்போது, அந்த ஆலிம் சொல்லும்போது, அதை கேட்கும்போது ஒரு சிந்தனை வருது. அதை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டா, கொஞ்சம் நேரம் கடந்துட்டா, மீண்டும் பழைய நிலையை நான் அடைஞ்சிடுறேன். மீண்டும் நான் பழைய நிலையை அடைவதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். மிக முக்கியமான காரணம், அதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம், அவங்க சொல்லும்போது நம்ம அதை பற்றி சிந்திக்கிறோம். அந்த சிந்தனைகள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய விளக்கங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது, சிந்திக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு மாற்றம் உள்ளத்தில் ஏற்படுது. கொஞ்சம் கடந்து போயிட்டோம்னா, அதை கொஞ்சம் தாண்டி போய் மறுபடியும் உலக விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அந்த சிந்தனைகள் இல்லாமல் போகின்ற காரணத்தால் தான் நமக்கு அந்த விஷயங்களில் அமல்களிலோ பாவங்களை விட்டு தூரமாகுவதிலோ நம்மளால் ஒரு சரியான நிலையில் இருக்க முடியாததற்கான காரணம். இப்போ இந்த சிந்தனை என்பது மார்க்க விஷயங்களில் முதலாவதாக குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்பது என்பது வேறு, மனனம் செய்வது என்பது வேறு. அதை எடுத்து இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், எதற்காக அல்லாஹு தாலா இந்த இடத்துல இப்படி பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதனுடைய நிலை நாளைக்கு இப்படி இருக்குமாமே, இப்படி ஒரு மனிதனுடைய நிலை நாளை இப்படி இருக்குமாமே, இந்த பாவம் செய்தவனுக்கு இப்படி ஒரு நிலையாமே, இந்த நன்மை செய்தவனுக்கு இப்படி ஒரு நிலையாமே என்றெல்லாம் சிந்திக்கும் போதுதான் அதனுடைய வெகுமதி விளங்கும். சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுது, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் பற்றி சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு சின்ன அமலாக இருக்கும், ஒன்றுமில்லை, ரகாஅத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரகாத் சுன்னத்துடைய தொழுகை என்பது. இந்த செய்தி நாம் எல்லாரும் கேட்ட செய்தி தான், ஆதரவு வைக்கிறேன். எப்படி? ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் நாம் தொழக்கூடிய அந்த 2 ரகாத்துடைய அந்த சுன்னத்துடைய தொழுகை கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது. கேள்விப்படுறோமா இல்லையா? கேட்டிருக்கோமா இல்லையா? இதை சிந்திக்கக்கூடிய மனிதர் ஒருத்தர் இருப்பார்ல, சஹாபாக்கள் சிந்திச்சவங்க.
இந்த செய்தியை சஹாபாக்கள் சிந்தித்தவர்கள். வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த தொழுகையை விட்டதில்லை. வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த தொழுகையை விட்டதில்லை. ஏன்னா சிந்திச்சாங்க. அதனுடைய யதார்த்தம் என்னது? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது அப்படின்னா, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த தொழுகையை நான் விடுறேனே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தை விட அது பெருசு அப்படின்னா, இந்த உலகத்தில் எனக்குன்னு அல்லாஹ் தஆலா நசீபாக்குறது எவ்வளவு? இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எனக்குன்னு தந்திருக்கக்கூடிய பங்கு எவ்வளவு? உலகத்திலேயே மிக பெரும் பணக்காரராக இருக்கட்டும், அவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பங்கு எவ்வளவு? சின்ன பங்கு. அந்த ஒரு சின்ன பங்குக்காக நான் அந்த தொழுகையை விடுறேனே. இப்படியெல்லாம் சிந்திக்கும் போது, இப்படியெல்லாம் அதை பற்றி யோசிக்கும் போது, அதை பற்றி சிந்திக்கும் போது அதனுடைய யதார்த்த தன்மை விளங்க வரும். இந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இந்த அளவுக்கு சொர்க்கத்தில் இந்த உலகத்தை விட சிறந்ததாக அது இருக்கும் அப்படின்னா அது அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கும். இப்படி சிந்திக்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் உள்ளத்தை சென்று அடையும். அதில் நம்ம சரியாக இருக்க முயற்சி செய்யலாம். இப்படி ஒரு பாவத்தை எடுத்துக்கலாம். அல்லாஹ்வுடைய ஒரு பாவத்தை கண்டித்து இது இந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாவத்தை சிந்திக்கும் போது, இந்த பாவத்தை நான் செய்கிறேன், இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் இந்த அளவுக்கு மோசமானது, இவ்வளவு ஒரு தண்டனையை, ஒரு வேதனையை நம்மிடத்தில் பெற்றுத்தரக்கூடிய பாவம் என்று சொல்கிறாங்களே, எதுக்காக இது இவ்வளவு மோசமாக சொல்லப்படுது என்று சிந்திக்கும் போது அந்த பாவத்துடைய யதார்த்த தன்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பதெல்லாம் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வயுபய்யுன ஆயாத்திஹி லின்னாசி லஅல்லஹும் யததக்கரும். நாம் அவர்களுக்கு வசனத்தை விளக்கி காண்பிப்பது எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயுபய்யுனு ஆயாத்திஹி லின்னாசி, அல்லாஹ் தஆலா அவனுடைய வசனங்களை இந்த மக்களுக்கு விளக்கி காண்பிப்பது எல்லாம் யததக்கரும், அவர்கள் சிந்திப்பதற்காக. அல்லாஹ் தஆலா ஒரு சில வசனங்களை விளக்கமாக சொல்லுவான். தேனிகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறத பார்க்கலாம். இதை பற்றி தேனிகளை பற்றி அல்லாஹ் தஆலா தேனிக்கு வகை அறிவித்தான். அவைகளை இந்த மரங்களிலும் மக்கள் வாழக்கூடிய இடங்களிலும் அவைகளுடைய கூடுகளை ஆக்கிக் கொள்வதற்கு, அதே மாதிரி அதிலிருந்து ஒரு திரவம் உருவாகுது. அது பல வடிவங்களில், அதாவது பல கலர்களில், பல கலர்களில் அந்த திரவம் இருக்குது. அந்த திரவத்தில் மக்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது, நோய் நிவாரணம் இருக்குது. இவ்வளோ விளக்கமாக அல்லாஹு தஆலா பேசுவான். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா வசனங்களை விளக்குவது அந்த மக்கள் சிந்திப்பதற்காக, வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்வதற்கோ தர்ஜுமா படிப்பதற்கோ இதற்கெல்லாம் இல்லை. இதற்கு மட்டுமல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இறக்குவது சிந்திப்பதற்காக. இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைப்பது சிந்திப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா பொதுவாக கேட்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அவர்கள் இந்த குர்ஆனை யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது மட்டும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இல்லாமல் வேறு யாரிடத்திலாவது வந்திருந்தால் பல கருத்து வேறுபாடுகளை இந்த குர்ஆனில் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு நபரிடத்துக்கு. ஏன்னா குர்ஆன் ஒரு அற்புதம், முஅஜிஸ், ஒரு அற்புதம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். இதுதானே இல்லையா? நான் இப்போ சொல்கிறேன், இது செஞ்சு பாருங்களேன். 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் சிறிது சிறிதாக இறக்கி வைத்தான். அது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கா இல்லையா? குர்ஆனுடைய வசனம் ஏதாவது முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களில் நடந்த செயல்பாடுகளுக்கு ஏதாவதுக்கு முரணாக இருக்குமா? தப்புன்னா தப்புன்னு சொல்லும், சரின்னா சரின்னு சொல்லும். அப்படிதானே இல்லையா? அந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்குது. இன்று நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் குர்ஆன் பொருத்தமானதாக தான் இருக்கும். இன்று நடக்கக்கூடிய சரியான விஷயங்களுக்கெல்லாம், அறிவியல் சார்ந்ததாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கட்டும், அதற்கும் குர்ஆனுடைய ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு, இந்த காலகட்டத்துக்கு செட் ஆகாத குர்ஆன் வசனம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னார்னா ஈமான் போச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒருத்தர் சொன்னார்னா ஈமான் போச்சுன்னு அர்த்தம். இவர் எப்படி சிந்திக்கணும்னா, இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்தை நான் ஆக்கிக்கணும்னு நினைக்கணும். இந்த செயலுக்கு, இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு இந்த வசனம் செட் ஆகலன்னு நினைச்சாருன்னா ஈமான் போச்சு. இந்த வசனத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் உள்ள இந்த செயலை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் சரியாக இருக்காருன்னு அர்த்தம். இன்னும் மறுமை வரை இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திற்கும் அந்த வசனங்கள் பொருத்தமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் பொருத்தமாகத்தான் இருக்கும். எப்படி அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு விஷயத்தை இப்படி எல்லா காலகட்டத்திற்கும் பொருத்தமான சரியான ஒன்றுக்கொன்று முரண் பார்க்க முடியாது. குர்ஆனில் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்திற்கும் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வசனமோ கடைசியில் சொன்ன ஒரு வசனமோ, இரண்டிலும் எந்த ஒரு விஷயத்திலும் கடுகளவில் கூட முரண்பாடு இருக்காது.
ஒரு கால் முரண்பாடு இருப்பது போல் தோன்றினால் அது வேறு வேறு விஷயங்களையும் ஹதீஸையும் வைத்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தமே தவிர குர்ஆனில் முரண்பாடு கிடையாது. இப்போ அல்லாஹு தஆலா சொல்வது தான், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அல்லாஹ்விடத்தில் மட்டும் இல்லாமல் வேறு யாரிடத்தில் இருந்தால் இது வந்துருச்சுன்னா இதில் பல கருத்து வேறுபாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இதில் அவ்வளவு கருத்து, இதில் அப்படி எதுவுமே இந்த குர்ஆனில் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்வது சிந்திப்பதற்கு. இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஃபஜ்ருடைய அந்த தொழுகை நெருங்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அறைக்கு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டு மிக வருத்தப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டிருக்கின்றாங்க. எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவிற்கு, அவர்கள் சஜிதா செய்த இடங்களெல்லாம் ஈரமாகி இருக்கிறது அழுத காரணத்தால். அவர்கள் அழுததால் அவர்களுடைய தாடிகள் எல்லாம் நனைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது தொழுது கொண்டிருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். அப்புறம் ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க? அப்புறம் ஏன் இவ்வளோ உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பாவங்கள் செய்யக்கூடிய நாங்கள் அந்த மாதிரி செய்யலாம். எங்கள்கிட்ட அவ்வளோ பாவங்கள் இருக்குது, அதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அமல்கள் தேவை, அவ்வளவு பாவ மன்னிப்பு தேவை, அதை நாங்கள் செய்யலாம். உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், நீங்கள் எதற்காக இவ்வளோ சிரமப்படுறீங்க? நீ கேட்கும்போது ஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்விற்கு அவனுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கலாம், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தந்து என்னை வாழ வச்சிருக்கிறானே, அதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இந்த செய்தி வரைக்கும் தெரியும். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த இரவில் எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டுள்ளது, இந்த இரவில் எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டுள்ளது, யார் ஒருவன் அந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாவார்கள். யார் ஒரு முஃமின், யார் ஒரு முஸ்லிம் அந்த வசனத்தை ஓதி அதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான் என்பதை சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை சொல்கின்றார்கள், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தன் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக இந்த வானம் பூமியுடைய படைப்பிலும் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுது, அல்லதீன, அந்த மக்கள் யார் தெரியுமா? அந்த சிந்திக்கக்கூடிய மக்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் அந்த புத்தி உள்ள மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அந்த புத்தி உள்ள மக்கள் யார் என்றால் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமா வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த அறிவுடைய மக்கள் யார் என்றால் அவர்கள் உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை யோசித்து பார்க்கக்கூடிய, திக்ரு செய்யக்கூடிய, சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவர்கள் இந்த வானத்தினுடைய பூமியினுடைய இந்த படைப்புகளை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். இதையெல்லாம் அவர்கள் யோசித்து பார்த்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, என்னுடைய இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை, இதை நீ வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இவர்கள்தான் அறிவுடையவர்கள். இந்த வானத்தை பார்க்கின்றோம், பூமியை பார்க்கின்றோம், வானத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்கி வைப்பவன் யார்? அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் இந்த வானத்தை பார்த்து அவர்கள் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவுடையவர்களை சொல்றானா இல்லையா? அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், இந்த வானத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மேகத்தில் இருந்து அந்த தண்ணீரை நீங்கள் இறக்குகிறீர்களா, நாம் இருக்கிறோமோ? அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இந்த வசனங்களை எல்லாம் ஒரு முஃமின் சிந்திக்கும் போது, இந்த வசனங்களை எல்லாம் வானத்தில் இருந்து தண்ணீரை எல்லாம், தண்ணீர் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான தேவை, அப்படிதானே? தண்ணீர் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படைகளில் ஆக அடிப்படையான ஒரு தேவை. இந்த தண்ணீர் நமக்கு ரெகுலராக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், கிடச்சிக்கிட்டு இருக்கு என்னும் போது அதனுடைய பெருமதியை நாம் உணர்வதில்லை. அல்லாஹு தஆலா கேட்கின்றான், இந்த தண்ணியை வானத்திலிருந்து உங்களுக்கு இறக்குபவன் யார்? நீங்கள் இறக்குறீங்களா, நம்ம இறக்குறோமா? இது ஒரு முஃமின் சிந்திக்கும் போது, அல்லாஹு தஆலா இந்த தண்ணீரை இறக்கவில்லை என்றால் எங்கிருந்து எனக்கு தண்ணீர்? எங்கிருந்து தாவரங்களுக்கு தண்ணீர்?
எங்கேருந்து அந்த தாவரங்களிலிருந்து நாம் பயனடைவது என்றெல்லாம் ஒரு முஃமினுக்கு அந்த சிந்தனை போகும். அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்கின்றான், அவர்கள் வானத்தினுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு. பூமியில் விதை போடுறோம், மழை தருபவன் அல்லாஹ். சரி, ஹைர். மழை பெஞ்சா தண்ணி விழுந்தா அந்த விதை விதைச்சிருமா? அதை முளைக்கச் செய்பவன் அல்லாஹ். அந்த விலையை வெடித்து முளைக்கச் செய்பவன் அல்லாஹ். அந்த விதை எதற்கான விதையோ, அதில் உள்ள காயையோ, அதற்குள்ள அந்த அந்த விஷயத்தையோ, அந்த செடியையோ கொடியையோ அல்லாஹ் வளர்க்க செய்வோன் அல்லாஹ். இதெல்லாம் மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கு. மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கா? அறிவியல் சொல்லும், அறிவியல்கள் சொல்வார்கள், அறிவியனர்கள் அதை சொல்வார்கள். மண்ணுக்கு அந்த சக்தி உண்டு. விதைகள் மண்ணில் போட்டு அதில் தண்ணி ஊற்றின உடனே அந்த மண்ணும் தண்ணீரும் அந்த விதையை வளர செய்யும். ஒரு முஃமினுடைய நம்பிக்கை அதல்ல, அல்லாஹு தஆலா வளர்க்க செய்கிறான். அதிலிருந்து அந்த செடிகளை தாவரங்களை வளர செய்தது யார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதையெல்லாம் ஒரு முஃமின் சிந்திப்பான். நாம் அந்த தண்ணீரை உங்களுக்கு வானத்திலிருந்து இறக்கி இந்த பூமியை சிந்தித்து பாருங்கள். அந்த பூமியில் போடக்கூடிய அந்த விதையிலிருந்து செடிகளை நாம் வெளியேற்றி உங்களுக்கான சாப்பாடு, உங்களுடைய கால்நடைகளுக்கான சாப்பாடு, உங்கள் அனைவருக்குமான சாப்பாடை நான் வெளியேற்றி தர்றேன். மனிதனுடைய சிந்தனை என்ன? நான் விவசாயம் செய்கின்றேன், நான் அதிலிருந்து பயிரிட்டு எல்லா விஷயங்களையும் அதிலிருந்து நான் அறுவடை செய்து நான் சாப்பிடுகின்றேன். அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி தருகின்றான். விதையை தருபவன் அல்லாஹு தஆலா. ஆழமாக சிந்திக்கலாம். விதை முளைக்க வைப்பது மட்டும் அல்லாஹு தஆலா அல்ல, விதையை தந்ததும் அல்லாஹு தஆலா, தண்ணியை தந்ததும் அல்லாஹு தஆலா. அந்த இரண்டையும் கொண்டு பூமியை அதிலிருந்து அந்த விதையிலிருந்து முளைக்க செய்ததும் அல்லாஹு தஆலா. மனிதனிடத்தில் எந்த சக்தியும் கிடையாது, மனிதனுக்கு அதில் எந்த அதிகாரமும் கிடையாது. இதையெல்லாம் ஒரு முஃமின் சிந்திக்கும் போது அவன் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவதற்கு அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஓஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன். நீங்கள் வெளியெல்லாம் போக வேணாம், சிந்திப்பதற்கு வானம், பூமி, விதை, வானத்தை தாண்டி என்னவெல்லாம் இருக்குது, 7 வானங்கள், பூமிக்கு கீழே என்ன இருக்குது, அதெல்லாம் சிந்திப்பது ரெண்டாவது. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன். உங்களுக்குள்ளேயே அவ்வளவு விஷயங்களை நாம் வைத்திருக்கின்றோம், நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இந்த வசனங்களை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்குள் அவ்வளவு அத்தாட்சிகளை நாம் ஆக்கியிருக்கின்றோம், நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கின்றான்? முதலாவதாக ஒரு இந்திரியமாக தாயுடைய கருவறைக்குள் சென்று அதிலிருந்து ஒரு இரத்தக்கட்டியாக அல்லாஹு தஆலா அந்த இந்திரியத்தை மாற்றுகின்றான். அல்லாஹு தஆலா வரிசையாக ஒவ்வொன்றையும் சொல்கின்றான். அவர்களை அந்த இந்திரியத்தை ஒரு சாதாரண ஒரு இரத்தக்கட்டியாக அல்லாஹு தஆலா மாற்றுகின்றான். அதிலிருந்து குறிப்பிட்ட நாட்களில் அதை ஒரு சதை பிண்டமாக மாற்றுகின்றான். கொஞ்சம் சத உள்ள ஒரு வடிவத்துக்கு அதை அல்லாஹு தஆலா மாற்றுகின்றான். அதற்கு பிறகு அதற்கு தோல் போர்த்திய ஒரு உடல் அமைப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதற்கு பிறகு அதில் எலும்புகளை அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான். அதற்கு பிறகு அதற்கு அல்லாஹு தஆலா ரூஹை கொடுக்கின்றான். இவ்வளோ விஷயங்களையும் அல்லாஹு தஆலா செய்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறோம். ஒவ்வொன்றாக வசனம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக சொல்கின்றான். இதை நான் இப்படி பண்ணுறேன், இப்படி நான் பண்ணனே அல்லாஹு தஆலா சொல்கிறான். வயிற்றில் உருவாவதல்ல, அது ஒரு தாய் சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லேயோ அல்லது ஒரு தாயிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியாலேயோ ஆற்றலாலேயோ குழந்தைகள் உருவாவதல்ல. வயிற்றில் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான உணவுகள் கொடுங்க, அவங்க சத்தோடு இருக்கணும், இந்த மாதிரி டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க சொல்லலாம். அதை நாமும் செய்யலாம், தப்பல்ல. அதையெல்லாம் நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் கொடுப்பது, அந்த மாத்திரையெல்லாம் டாக்டர் தந்தாங்கன்னா பலகீனமாக இருக்காங்க இந்த தாய், இவங்களுக்கு இந்த மாத்திரையெல்லாம் கொடுங்க அப்படின்னு தந்தாங்கன்னா அதையெல்லாம் எடுத்துக்கொள்வது தப்பல்ல. அடிப்படையான நம்பிக்கை உள்ள குழந்தையை வளர்த்தெடுப்பவன் அல்லாஹ். வயிற்றுக்குள்ள குழந்தையை வளர்த்தெடுப்பவன் அல்லாஹ். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை வெளியேறுவதற்கான வழியையும் நாம் இலகுவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். வளர்த்தது மட்டுமல்ல, இன்னும் அந்த குழந்தையை வயிற்றில் 3 அடுக்குகளாக நான் பாதுகாத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வயிற்றுக்குள்ள ஒரு பகுதி, ஒரு லேயர், அதுக்குள்ள ஒரு லேயர், அதற்குள்ள அல்லாஹு தஆலா குழந்தையை வைத்திருக்கின்றான். அதில் இருக்கக்கூடியது தாயோடு கலக்கக்கூடாது, தாயிடத்தில் இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் குழந்தையோடு கலக்கக்கூடாது. இவ்வளவு பாதுகாப்பாக யார் செய்தால்? மனிதனா? மனித உடலா? தாயுடைய உடலா? அல்லாஹு தஆலா செய்கிறான். அல்லாஹு தஆலா இவ்வளவு பாதுகாப்பாக வளர்த்து எடுத்து அது குழந்தையாக மாற்றி அதை தாண்டி அதை வெளியேறக்கூடிய அந்த பகுதியை நாம் இலகுவாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லலாம். இதையெல்லாம் ஒரு முஃமின் பார்த்து படித்து சிந்திக்கும் போது, இதையெல்லாம் ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது இந்த குழந்தையை கையில் வாங்கிட்டு இதையெல்லாம் அவர் யோசிக்கிறாருன்னு வைங்களேன், அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் மாற்றினா, இந்த நிலைமையில என்னுடைய குழந்தை இருந்துச்சு, அதை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தான், அடுத்து இந்த நிலைமை முதல் மாதத்தில் இப்படி இருந்திருக்கும், 2வது மாதத்தில் இப்படி இருக்கும். இதையெல்லாம் ஒரு முஃமின் சிந்திக்கும் போது அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தணுங்கிற இடத்துக்கு வருவான்.
அந்த நம்பு செய்ய சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் செய்யணுங்கிற இடத்துக்கு வருவான். அந்த ரப்புக்கு நான் மாறு செய்யக்கூடாது என்கின்ற இடத்துக்கு வருவான். இதெல்லாம் இது போன்ற வசனங்களை எல்லாம் ஒரு முஃமின் யோசிக்கும் போது அந்த நிலைக்கு வரலாம் என்பதை நான் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகிறோம், தொழுகை, நோன்பு, இன்னும் அதுபோல் நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நன்மையான விஷயங்கள், இதை தாண்டி நாம் கேள்விப்படக்கூடிய, நம்முடைய காதுகளை வந்து அடையக்கூடிய, நாம் படிக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை, வசனங்களை, ஹதீஸுகளை, நாம் எந்த விஷயங்களெல்லாம் அதில் நம்மால் நல்ல முறையில் படித்த உடனேயே புரிய முடிகிறதோ, உணர்ந்து கொள்ள முடியுதோ, அந்த விஷயங்களை எல்லாம் நாம் சிந்திக்கும் போது, அடுத்து திரும்ப திரும்ப அதை கொண்டு இன்னும் ஆழமாக என்று சிந்திக்கும் போது அதை நம்மை இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு, நாளை மறுமையுடைய விஷயங்களில் நம்மை உறுதிப்படுத்துவதற்கு அது மிக உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய வார்த்தை, அவனுடைய பேச்சுகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை சிந்தித்து பார்ப்பது என்பது வெறுமனே கேட்டுவிட்டு செல்லாமல், அதில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்தியை எனக்கு சொல்ல வருகிறார்கள், ஒரு நன்மையான காரியத்தை அதில் சொல்கிறார்கள் என்றால் அதன் மூலமாக எனக்கு சொல்ல வருவது என்ன, ஒரு சில விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்றால் அதில் எனக்கு சொல்ல வருவது என்ன, அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா எந்தெந்த வசனங்களை எல்லாம் பேசிவிட்டு விலக்கிவிட்டு இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கும். அல்லாஹு தஆலா விளக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருவான். இது இப்படி, இதில் இது இருக்குது, இதில் அது இருக்குது, இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், நாம் இதை பண்ணுறோம், நாம் அதை பண்ணுறோம், எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்லி தான் முடிப்பான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. எல்லாராலையும் முடியாது. எல்லாராலையும் அப்துல்லா என்று பெயர் வைத்ததற்காகவோ, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வச்சதுக்காகவோ, அவருக்கெல்லாம் குர்ஆன் எல்லாமே எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அந்த மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும், அப்படி அல்ல. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது என்றுதான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலகுனாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். உங்களை நாம் வீணாக வேஸ்ட்டாக சும்மா ஒன்றுத்துக்கும் இல்லாமல் படைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? அல்லாஹு தஆலா கேட்குறான். இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்கள். உங்களை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வீணாக வேஸ்ட்டாக நாம் படைத்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? அன்னக்கும் இல்லைனா லா துர்ஜவுன். மேலும் நீங்கள் என் பக்கம் திரும்பியே வரமாட்டோன்னு நீங்கள் நினச்சிங்களா? அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதர்களை படைக்க போகிறான்னு சொல்லும்போது மலக்குமார்கள் கேட்டது என்ன? எதுக்கு அப்படி ஒரு படைப்பு? அவர்கள் பூமியில் ஃபசாது செஞ்சு ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்கள் எதுக்கு உனக்கு? நாங்கள் தான் உன்னை தஸ்பீக் செய்வதற்கு, உன்னை அன்றாடம் வணங்குவதற்கு இருக்கிறோமே என்று அவர்கள் கேட்டாங்களா இல்லையா? அந்த மனிதர்கள் ஃபசாது செய்வார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள் என்று சொல்லும்போது அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி முடித்தான். இப்போ அல்லாஹு தஆலா கேட்கின்றான், உங்களை ஒரு தேவையும் இல்லாமல், எந்த ஒரு காரணம் இல்லாமல் சும்மா ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுத்து, உனக்கு உடலில் எல்லா தேவைகளையும் கொடுத்து, இந்த உலகத்தில் உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து, 3 வேளை உனக்கு உணவு கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, இளமையை கொடுத்து, பருவத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, கடைசியோட மரணிக்க செய்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தந்து செஞ்சிருப்பது நம்மளுக்கு சும்மாக்கா? ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நினச்சிங்களா? அல்லது உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து அனுபவித்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு மௌத்தா போனதுக்கப்புறம் திரும்ப என் பக்கம் வரவே மாட்டோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? இந்த வசனத்தை ஒரு முஃமின் சிந்திக்கும் போது அவன் என்ன இடத்துக்கு வருவான்? ஹைர், எனக்கு இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வசனத்தை ஒரு முஃமின் சிந்திக்கும் போது அல்லாஹு தஆலா சொல்கின்ற விஷயம் என்ன? என்னை சும்மா அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைச்சி இருக்க வைக்கிறதுக்காக, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு மௌத்தா போகிறதுக்காக அல்லாஹு தஆலா என்னை படைக்கலை. எனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, உயர்ந்த நோக்கம் எனக்கென்று இருக்குது, எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்குது, எனக்கென்று ஒரு எல்லை இருக்குது, அந்த சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதற்காக இந்த உலகத்தில் என்னுடைய பயணம், அதற்காக இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வை சரியாக வணங்குவதற்கும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கும், நாளை மறுமையுடைய வெற்றியை நினைச்சே வாழ்வதற்கும் தான் அல்லாஹு தஆலா எனக்கு இந்த ரூஹை தந்திருக்கான்.
அல்லாஹு தாலா எனக்கு இந்த உடலை தந்திருக்கான், அல்லாஹு தாலா எனக்கு கைகாலை தந்திருக்கான், அல்லாஹு தாலா எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கான், அல்லாஹு தாலா எனக்கு பெற்றோர்களை உறவினர்களை தந்திருக்கான், அல்லாஹு தாலா எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கான், இன்னும் என்னவெல்லாம் அல்லாஹு தாலா தந்திருக்கானோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹு தாலா தந்த விஷயங்களை என்ன ஆரம்பித்தால் எண்ணி மாளாது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவையும் அல்லாஹு தாலா எனக்கு தந்திருப்பது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் சரி ஜின்களையும் சரி அவர்களை நாம் படைத்திருப்பது என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக, ஒரே காரணத்திற்காக மட்டும்தான். இந்த ஒரு அடிப்படை, இதற்காகத்தான் நான் உங்களை படைத்திருக்கின்றேன். நீங்கள் இதையெல்லாம் முடிச்சிட்டு மீண்டும் என்னிடத்தில் திரும்ப வரப்போறீங்க. நீங்கள் இதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்னவோ அதையெல்லாம் உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டானால், இந்த உலகத்தில் விரும்பின மாதிரி வாழ்வதற்கு முழு அதிகாரம் உண்டு. அதனால தான் சிந்திக்கணும்னு சொல்கிறது. நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹு தாலா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை வச்சில்லை. அல்லாஹ்வுடைய செயல்பாட்டுக்கு அடிப்படை அவன் கையை தூக்குன்னா நம்ம தூக்குவோம், அவன் கையை இருக்குன்னா நம்ம கை, அப்படி இல்லை. அல்லாஹு தாலா அனுமதி தந்திருக்கான். அல்லாஹு தாலா நீ கையை தூக்குன்னு சொன்னால் நான் தூக்காமல் இருப்பதற்கு எனக்கு அனுமதி உண்டு. மலக்குமார்கள் போரில் நம்ம படைப்பு, மலக்குமார்கள் அல்லாஹ் தாலா ஒரு வார்த்தை சொன்னால் அவர்கள் அதை அப்படியே செய்வார்கள். அங்கே மாறு கிடையாது, மாறு செய்தல் என்பது கிடையாது. அதனால தான் அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் கிடையாது. அவர்கள் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறானோ அதை மட்டும் தான் செய்வார்கள். மனிதர்கள் அப்படியே இல்லை. அல்லாஹ் தாலா நீ தொழு அப்படின்னா தொழக்கூடிய மனிதர்களும் உண்டு, நான் தொழ மாட்டேன் போகக்கூடிய மனிதர்களும் உண்டு. அவர்களை பார்த்து அல்லாஹ் தாலா கேட்குறான், இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு நீ என்ன இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடவா போகிற, திரும்ப என்கிட்ட வரமாட்டேன்னு நினைக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா கேட்பது, நான் செய்யின்னு சொன்னால் நீ செய், நான் செய்ய வேணான்னு சொன்னால் அதை நீ செய்யாத என்பது தான் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை சிந்திக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு முஃமின் யோசித்து பார்க்கும்போது, நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வின் முன்னாடி போய் நிற்க போகிறேன், இதையெல்லாம் சிந்திக்கும் போது தான் இந்த எண்ணம் வரும். இந்த ஒரு விஷயமாக நான் யோசித்து பார்க்கும்போது தான் மறுமையில் நான் அல்லாஹ்வின் முன்னாடி போய் நிற்க போகிறேன். அல்லாஹு தாலா இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் என்னிடத்தில் கேள்வி கேட்பான். அவனுக்கு நான் எல்லாத்தையும் சம்பந்தமாகவும் நான் பதில் சொல்லணும். இதை தந்தன, இதை தந்தன, இதை தந்தன, உனக்கு இந்த பூமியில் யோசிக்கிறதுக்காக அவ்வளவு காலத்தை தந்தன. மனிதன் சொல்லுவான் நாளை மறுமையில யா அல்லாஹ், அவன் சொல்லுவான் யகூல் யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, உலகத்திலேயே வாழும்போது ஏதாவது செஞ்சிருக்கலாமே. மறுமையில் மனிதனுடைய வார்த்தை, இந்த உலகத்தில் வாழும்போதே நான் ஏதாவது செஞ்சிருக்கலாமே என்று மனிதன் அங்கே போய் சிந்திப்பான். பிரயோஜனம் இல்லை. யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, இந்த உலகத்தில் வாழும்போதே நான் செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அங்கே யோசித்து பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போது சிந்தி, இந்த உலகத்தில் வாழும்போதே நான் ஏதாவது இங்கேயே நான் செஞ்சுட்டு போயிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக செஞ்சுருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் செய்யாதீங்க, இது உங்களுக்கு பாவம், நாளை மறுமையில் உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்று எதையெல்லாம் எனக்கு அடையாளப்படுத்தினாங்களோ அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் தூரமாகி இருக்கலாமே, கொஞ்சம் என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ஆசாபாசங்களை, என்னுடைய மனவீழ்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்திருக்கலாமே என்றெல்லாம் மறுமையில் மனிதன் சிந்திப்பான். அந்த சிந்தனையில் பிரயோஜனம் இல்லை, அந்த சிந்தனையில் பிரயோஜனம் இல்லை. திரும்ப வாய்ப்பு கிடைக்க போதா? மறுமைக்கு போனதுக்கப்புறம், மலக்குல் மௌத்தை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு கிடைக்க போதா? இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும்தான். மலக்குல் மௌத்தை பார்க்கும் வரை தான் நமக்கு வாய்ப்பு. மலக்குல் மௌத்தை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கும் வரை தான் நமக்கு வாய்ப்பு. அதற்கு முன்னால் சிந்தித்து திருத்தி கொண்டால் தப்பிச்சோம். அதற்கு முன்னால் நம்மை நாம் சிந்தித்து திருத்தி கொண்டால், வணக்க வழிபாடுகள் என்னை சரிபடுத்தி கொண்டால், பாவங்களிலிருந்து என்னை தவிர்த்து கொண்டால் நான் தப்பிச்சேன். இல்லை என்றால் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக நாம் ஆகுவதற்கான அனைத்து விஷயங்களும் நம்மிடத்தில் இருக்கும் என்பதை நல்ல முறையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.